ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி தாங்க உலகில் மிக மிக ஆபத்தான அணி. இந்த கோப்பை, இந்த முறை T20 கோப்பை வெற்றி பெறணும்னா இந்திய அணியை அடித்தா மட்டும்தாங்க முடியும். அது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இங்கிலாந்து எதிரான இந்த T20 உலக கோப்பையில் தனது இரண்டாவது வெற்றியை பதிவு செஞ்ச வெஸ்ட் இண்டீஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் டேரில் சாமி பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்திய அணி குறித்து ஓப்பனாக பேசியிருக்காரு. இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிகை சந்திப்பில் பேசியிருக்காரு. வெற்றிக்கு பிறகு அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டேரில் சாமி அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, எங்கள் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு முதல்ல நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இங்கிலாந்து அணி எதிராக வீழ்த்ததுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. எங்கள் அணி உண்மையாக பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் இது மட்டும் போதாதுங்க, இந்த உலகக்கோப்பை நாங்கள் அடிக்கணும்னா கண்டிப்பாக இந்தியா வீழ்த்தினா மட்டும்தான் முடியும். அட்லீஸ்ட் குரூப் ஸ்டேஜ்லேயோ இல்லை செமிஃபைனல்லையோ இல்லை ஃபைனல்லையோ கண்டிப்பாக இந்தியா எதிராக நாங்கள் மோதுற மாதிரி வரும்போது அவ்வளோ ஈஸியாக இந்திய அணி கோப்பையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க உலகில் தலை சிறந்த அணி, அதுவும் அவங்க சொந்த நாட்டில் மிக 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 வலுவான அணியாக இருக்காங்க. அவங்கள வீழ்த்துன்றது அந்தளவுக்கு ஈஸி கிடையாது, ரொம்ப எளிதில்லை. கண்டிப்பாக போராடி தான் அவங்ககிட்ட நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி வரும். அதுக்கு முக்கிய காரணம் ஐபிஎல் மூலிமா இந்திய அணிக்கு நல்ல நல்ல பிளேயர்லாம் கிடைக்கிறாங்க. இதுதான் அவங்களோட வெற்றிக்கு காரணமாக நான் நினைக்கிறேன். இது இருக்கட்டுங்க, முதல்ல நாங்கள் இந்த குரூப் ஸ்டேஜில் முடிக்கணும். கண்டிப்பாக இந்திய அணி எதிரான போட்டிக்கு நான் காத்துட்ருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேனியல் சாமி பார்த்தீங்கன்னா தலைவன் நம்ம இந்தியா கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்காருன்னு சொல்லாங்க. கரெக்டுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி எதிராக வெஸ்ட் இண்டீஸு செம கம்பேக் கொடுத்து செம்மையாக வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வேர்ல்டு கப்பில் இரண்டாவது வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் குரூப் 8 சுற்றுக்கு தேர்வாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிடலாங்க. அவங்க எப்படி சொல்கிறது, 2016 வேர்ல்டு கப் அடித்தாங்க, T20 வேர்ல்டு கப். அந்த டீம் வந்த மாதிரி இருக்குங்க, கேங்ஸ்டார் மாதிரி செம்மையாக இருக்குங்க. ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ். எனக்கு என்னமோ வெஸ்ட் இண்டீஸ் செம டஃப் கொடுப்பாங்கன்னு தோணுதுங்க இந்தியாவுக்கு செமிலையோ இல்லை ஃபைனலையோ ஆனால் நல்ல டீமாக இருக்குங்க. உண்மையாக டேரில் சாமியோட கோச் அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 2 வேர்ல்டு கப் அடித்த ஒரு கேப்டன் அவர் கோச் பண்ணுறது இன்னும் சூப்பராக இருக்குது. பட் இந்திய அணியை பார்த்து கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கடப்பாடு லைனப் நம்பிக்கிட்டே இருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா அபிஷேக் சர்மாவுக்கு இப்போது ஃபீவராக இருக்குது. அவரை நபிபியா எதிராக இன்றைக்கு விளையாட போகிற போட்டியில் விளையாட மாட்டார். ஆனால் சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன் ஓப்பனிங் விளையாட போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. அதை தொடர்ந்து திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, சிவன் தூபே, அக்சர் பட்டேல் சொல்லிட்டு நல்ல பேட்டிங் டெப்த். ரிங்கு சிங் பேட்டிங் டெப்த்து செமையாக இருக்குது. இதெல்லாம் குறித்து தான் டேரில் சாமி பேசியிருக்காருங்க. ஓகே, இருந்தாலும் நம்ம பேட்டிங் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலிங்கும் அற்புதமாக இருக்குங்க. நம்ம ஹர்தீப் சிங்காக இருக்கட்டும், ஜஸ்பிரீத் பும்ரா இந்த மேட்ச்சில் விளையாடுறாருங்க. மறக்காதீங்க, அவர் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஜஸ்பிரீத் பும்ரா விளையாடுறாரு, வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல் சொல்லிட்டு நல்ல ஒரு போலிங் யூனிட்டி இருக்குங்க. அதனால தான் டேரியல் சாமி சொல்லியிருக்காரு அந்தளவுக்கு ஈஸியாக இந்திய அணியை வீழ்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு. பார்க்கலாங்க, இன்றைக்கி முதல்ல நபிபியா கூட விளையாடுறாங்க. இன்றைக்கி இந்திய அணி ஜெயிக்கணும். இதெல்லாம் இல்லைங்க, வாங்க இந்த 15ஆம் தேதி 2026 முதல்ல பாகிஸ்தான் கூட மோத போகிறாங்க. இந்த 15ஆம் தேதி ஒரு பிளாக் பஸ்டர் சண்டே இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி குறித்து டேனியல் சாமி பேசுறது உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.